அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அப்ளிகேஷன் போடணுங்க. ஸோ ரெண்டு விதமான அப்ளிகேஷன் தேவைப்படும். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், அது கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ கோட்டா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன். இதுல எந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டா ஃப்ரீ கைடன்ஸ் இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு டைரக்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். விருப்பப்படுறவங்க பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் போய்க்கலாம். 9363443685 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ அப்ளிகேஷன் போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் எதுல வரும்? நியூஸ் பேப்பர்ல வரும். tnmedicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்ல வருங்க. ஸோ இந்த tnmedicalselection.org வெப்சைட்ல ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அது நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுவோம். சப்மிட் பண்ணா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்க முடியுங்க. அப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாங்க, லாகின் ஐடி கிரியேட் பண்ணிடலாம். இதுல ஒரு சந்தேகம் வரும். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு அப்ளிகேஷன், ஒரே லாகின் ஐடி வைக்கலாமா, வேற லாகின் ஐடி வைக்கலாம்னா டிஃப்ரெண்ட் லாகின் ஐடி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வேற பாஸ்வேர்டு வச்சுக்கலாம் அல்லது ஒரே பாஸ்வேர்டும் வச்சுக்கலாங்க. ஸோ லாகின் ஐடி டிஃப்ரெண்டாக வச்சுக்கிறது நல்லது. அப்போது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுனால என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது ஃபர்ஸ்ட், நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் எல்லா பேமெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனை பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஹெச்எஸ்சி ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர். ஸோ இதில் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சி அப்படிங்கிறது முன்னாடி ஆட் பண்ண சொல்லுவாங்க. ரோல் நம்பர் போடுறதா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மார்க் லிஸ்டினுடைய ரைட் கார்னரில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் // போட்டிருப்பாங்க, அதுவும் போடலாம். பட் நான் இந்த 3 இயர்ஸா 4 இயர்ஸா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோல் நம்பர் தான் போடுறோம். சிபிஎஸ்சிக்கு சி முன்னாடி போடணும். ஸ்டேட் போர்டுக்கு தேவையில்லை, ஐசிஎஸ்சிக்கும் தேவையில்லைங்க. எந்த இயர் பாஸ் பண்ணாங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட், பேரண்ட் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அது ப்ளஸ் நேஷனாலிட்டி இந்தியனா ஓசிஐயா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ரிலிஜியன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இது எந்த ரிலிஜன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மதர் டங் என்ன, நேட்டிவிட்டி தமிழ்நாடா வேற ஸ்டேட். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் வேற ஸ்டேட்லையும் இருக்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பிசியா, ஓபிசியா, அதர் ஸ்டேட்ஸ் அந்த ஓபிசியா இருக்கலாம், எஸ்சி, எஸ்டிஏ, அது மாதிரி எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதனால நீங்க பிரச்சனை கிடையாது. என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. பட் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் இதுல கேட்கறது கிடையாது. ஜெனரல் ஃபார்மட்னு அப்படியே வந்திருக்கு, அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. இங்க தான் நீங்க கவனிக்கணும். அப்ளைங் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். அதுல என்ஆர்ஐ கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கணும். தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் எஸ் கொடுக்கணும். பட் இதெல்லாம் எஸ் கொடுத்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா சப்மிட் பண்ணணும், இல்லாட்டி ரிஜெக்ட் ஆயிடுங்க. அண்டர் ஃபார் ரிலீஜியஸ் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டினா தேவைப்பட்டா எஸ் கொடுக்கணுங்க. அடுத்தது வெதர் ஸ்டடிட் இன் 6 to 12 இன் தமிழ்நாடு. 6 to 12 தமிழ்நாட்டை படிச்சிருந்தா எஸ், இல்லைனா நோ. பட் இதனால ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு கிடையாது. அது மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும். பட் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, இல்லை ஸ்டேட் போர்டா, அந்த குரூப் கோட் கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஐசிஎஸ்சி போர்டா, சிபிஎஸ்சி போர்டா, ஸ்டேட் போர்டா, அதர் ஸ்டேட்டுடைய ஸ்டேட் போர்டா. ஸோ எந்த ஸ்டேட் போர்டா இருந்தாலும் அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். வெதர் பாஸ் ஆல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். +2ல ஏதாவது ஒரு காரணத்தினால உடம்பு சரியில்லாம ஒரு சப்ஜெக்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணினா 2ன்னு போடலாம். நீட்டோட அட்டெம்ப்ட் கிடையாதுங்க. +2 சப்ஜெக்ட் வெதர் பாஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இங்க தான் நீங்க கவனிக்க வேண்டிய நீட் டீடைல்ஸ். ரோல் நம்பர் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸ்கோர் ரொம்ப முக்கியம். அப்போ அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர், நீட் ரோல் நம்பர், என்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சீங்களோ அந்த சப்ஜெக்டோடைய குவாலிஃபிகேஷன் டீடைல், அது +2ல படிச்ச இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டோடைய மந்த், இயர், மேக்ஸிமம் மார்க், அப்டைன் மார்க், இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
அண்டர்கோயிங் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறீங்களா, இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, ஹோமியோபதி படிக்கிறீங்களா, இல்லை பிடிஎஸ் படிக்கிறீங்களா, அக்ரிகல்ச்சர் படிக்கிறீங்களா, அப்படி இருந்தால் என்ன கோர்ஸ்ன்னு பண்ணணும். ஸோ நேம் மீடியம் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, சிவிக் ஸ்கூல் வந்து முனிசிபாலிட்டியில் இருக்கா. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து போட்டிருந்தோம், டவுன் பஞ்சாயத்தாக இருக்கலாம், முனிசிபலாக இருக்கலாம், கார்பரேஷனாக இருக்கலாம், நேட்டிவ் கார்பரேஷனா, அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்தா, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கெங்கே வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருந்து எல்லாம் டீட்டெயில் என்டர் பண்ணணும். ஸோ எந்த இயர் ஆஃப் பாசிங், 6th எப்போ பாஸ் பண்ணீங்க, 7th எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில், எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த ஸ்டேட்டில், என்ன போர்டில், இதெல்லாம் தெளிவாக பண்ணுங்கள். ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. எஸ் ஆர் நோ அதை கொடுத்துருங்க, அது தவறு கிடையாது. ஸோ பெனிஃபிட் மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடையாது. பேரண்ட் ஆக்குபேஷன் பிஸ்னஸா, இல்லை அக்ரிகல்ச்சரா, இல்லை ப்ரைவேட் எம்ப்ளாயியா, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, டீச்சரா, ப்ரொஃபஸரா. ஸோ பேரண்ட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன போட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், நேட்டிவ் ஸ்டேட் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க, ஃபோன் நம்பர், இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பரில் தவறு பண்ணிடக்கூடாது. பேமெண்ட் 1000 rupees பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்னு வரும், என்ன அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் if I fail to produce any necessary documents at the stage of online counseling, admission or any wrong information furnished by in the application, I assume that the selection committee has right to disqualify me and remove from the year of admission. சிக்னேச்சர் வந்து நீங்கள் எப்படி போடணும்னா, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருங்க. அப்போது எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சா தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.